நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருமான விஜய் அவர்கள் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பதவியேற்க ஆளுநரிடம் முறை கேட்டும் ஆளுநர் முதலமைச்சராக விஜய் அவர்களுக்கு பதவியேற்பு விழா செய்து வைக்காமல் இருக்காரு. இதற்காக விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து பேசியதும் ஆளுநர் அனுமதி கொடுக்க மறுத்து பெரும்பான்மையை பெற்றால்தான் அனுமதி வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் ரஜினிகாந்த் சார் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசிய புகைப்படத்தை ஷேர் பண்ணி ஒரு சில கருத்தை வெளியிட்டிருக்காரு. அதாவது, இந்த சந்திப்புக்கு பின் தான் தமிழக அரசியல் சூழல்ல அதிரடி மாற்றங்கள். தாவேக கட்சி அமைக்க பொறுப்பு ஆளுநர் முட்டுக்கட்டை, மைனாரிட்டி அதிமுக கட்சி அமைக்க திமுக ஆதரவு என்ற செய்திகள். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்கிறான். ஆண்டவன் என்பது ஆள்பவன், ஒன்றியத்தா ஆள்பவன் அப்படின்னு பொருள் கொள்க அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. பிஸ்மி அவர்கள் ஏற்கனவே ரஜினி சார், விஜய் சார் ரசிகர்களுக்கிடையே பெரும் மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு நபர். ஆகையால பாத்தீங்கன்னா இவருடைய பதிவு தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இதனை அறிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோ கூடிய விரைவில் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியுமே வைக்க இருக்காரு. பிஸ்மி அவர்கள் கிளப்பிவிட்ட விஷயம் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஆகையாலதான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் உடனேயே இந்த முடிவு எடுத்துள்ளார் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.